வணக்கம், நான் தான் உங்க பாலாஜி மணிக்குமரன், BB8Tech சேனல்ல இருந்து. இந்த வீடியோல ஒரு ப்ரொடக்டிவான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு இமேஜ் இருக்கு இல்லைங்களா? இந்த ரெண்டு இமேஜ்ல உங்களுக்கு எது அட்ராக்டிவா தெரியுது? இமேஜ் 1 இல்ல இமேஜ் 2? அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இங்க பாக்குற இந்த ரெண்டு இமேஜ்ல எது அட்ராக்டிவா தெரியுது? இமேஜ் 1 ஆர் இமேஜ் 2? இந்த ரெண்டு சிச்சுவேஷன்லுமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க இமேஜ் 1 சூஸ் பண்ணிருக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா இமேஜ் 1 வாஸ் மோர் ஐ கேட்சி rather than being monochromatic or gray scale image or less contrast image இருக்கிறத விட இமேஜ் 1 கான்ட்ராஸ்டிங்கா இருந்ததுனால, கான்ட்ராஸ்ட் ஃபில்டா இருந்ததுனால. இப்போ ஜெனரலா பாத்தீங்கன்னா நம்ம ஐ அண்ட் பிரெயின் இந்த சிஸ்டம் கேண்டி கலர்ஸை அதிகமா லைக் பண்ணுதுங்க. இப்போ நம்ம நார்மலா ஒரு போட்டோவை எடுக்கிறத விட அந்த போட்டோ அதை டெவலப் பண்ணி கொஞ்சம் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி கான்ட்ராஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணி என்ஹான்ஸ் பண்ற இமேஜஸை நம்ம கண்ணு அழகா இருக்கிறதா காமிக்குது இல்லைங்களா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஃபோன்ஸில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நேச்சுரலாக நம்ம கண்ணில் பார்க்கும்போது என்ன கலர்ஸ் இருக்கோ அந்த நேச்சுரல் கலர்ஸ் இருக்கிற மொபைல் டிஸ்பிளேவை விட கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண டிஸ்பிளேவை நம்ம அதிக நேரம் பார்க்குறோம். ஸோ இதை வச்சு ஒரு சின்ன ப்ரீஃப் மட்டும் சொல்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேண்டி கலர்ட் இன்டர்ஃபேஸ் ட்ரிகர்ஸ் யுவர் பிரெயின் டு யூஸ் இட் மோர் அப்படின்ட்டு அதை அடிப்படையாக வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அந்த ரிசர்ச்சோட அவுட்கம் என்னன்னா, ஒரு சராசரி மனிதர் ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நார்மல் பர்சன் ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம்ல இருந்து 3 மணி நேரம் போன்ல ஸ்பெண்ட் பண்றாங்க. பேசுறது மட்டும் இல்லாம பாக்குறதுல 2.5 to 3 hours ஸ்பெண்ட் பண்றாங்க. அது ஒரு வாரத்துக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா 18 இருந்து 21 மணி நேரம், which leads to ஒரு பார்ட் டைம் ஒர்க் ஒரு பர்சன் எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களோ அவ்வளோ நேரம் ஒரு மொபைலை சும்மா பார்க்கறதுல நம்ம செலவிடுறோம். ஒரு சராசரி ஸ்மார்ட் போன் யூசர் செலவிடுறாரு. ஓகேங்களா? இது ஏன் அப்படின்னா நமக்கே தெரியாம அந்த யூட்டிலிட்டி பர்பஸ்க்கு மேல அதை அந்த மொபைல் நம்மள பார்த்துட்டு இருக்க வைக்குது. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எப்படி பெட்டர் ஆக்கலாம்னா என்னன்னா, மொபைல் போன்ல ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாம எப்படி யூட்டிலிட்டிக்காக மட்டும் மொபைலை பயன்படுத்துறது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் நான் செஞ்சு பார்த்தேன். அது எனக்கு ஒர்க் ஆச்சு. அஃப்கோர்ஸ் சில சேலஞ்சஸும் இருந்துச்சு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னோட கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் மை எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் திஸ் ரிகார்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நான் சொன்ன மாதிரி என்னன்னாங்க, நம்மளோட ஸ்மார்ட் போன்ஸ் நமக்கு இருக்கக்கூடிய கலர்ஸை இன்னும் வைப்ரண்டா காமிக்குது. அது மூலமா நம்ம யூஸ் பண்ணிருக்கும் போது, மொபைல் போன் யூஸ் பண்ணிருக்கும் போது ரொம்ப நேரம் அதை ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டே இருக்கும். மோர்ஸோ நீங்க நியூஸ் படிக்கிறத விட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஈவன் வாட்ஸ்அப் அதில் நீங்கள் டைம் செலவிடுறத அதிகமாக செலவிடுறீங்க. ஈவன் வாட்ஸ்அப்ல நம்ம சேட் பண்ணும் போது ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பும் போது கூட ஜென்ரலாக நம்ம எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோமோ அது விட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம். இதுக்கான பேஸ் என்ன அப்படின்னா அடிக்ஷன். அடிக்ஷன்ங்கிறது எப்படி வருது அப்படின்னா, ஒரு அட்ராக்ஷன் இருந்தால் தான் அடிக்ஷன் வரும். இங்க அந்த அட்ராக்ஷன் காம்பனண்ட் நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம் அப்படின்னா அடிக்ஷன் நேச்சுரலி சீஸ் அவுட் ஆயிடும். அதை திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வராது. ஸோ இந்த பேஸ்ல தான் என்ன அப்படின்னா, நம்ம மொபைல் போனை மோனோக்ரோமேட்டிக்கா அல்லது கிரே ஸ்கேலா மாத்துறது மூலமா என்ன ஆச்சு, அவர் என்ன ஆகுது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கறது இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இப்ப நம்ம மொபைல்ல கிரே ஸ்கேல் ஆக்குறது எப்படின்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன். கிரே ஸ்கேல் அல்லது சிம்பிளா சொல்லணும்னாங்க பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்குறது எப்படின்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ இன்கேஸ் நீங்க மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ் ஆண்ட்ராய்டு யூசர்ஸா இருக்காங்க, சிலர் ஆப்பிள் யூசர்ஸாவும் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே எப்படி பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்கேஸ் நீங்க ஆப்பிள் யூசரா இருந்தீங்க அப்படின்னா நான் இங்க அப்படியே இமேஜ் உங்களுக்கு போட்டுறேன். ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. நீங்க உங்களோட ஆப்பிள் போன்ல ஜெனரல் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. அந்த ஜெனரல் செட்டிங்ஸ்ல யூ கோ டு அக்சஸிபிலிட்டி. அந்த அக்சஸிபிலிட்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க டிஸ்பிளே அகாமடேஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளார பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஃபில்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த கலர் ஃபில்டர்ஸை நீங்க யூ ஜஸ்ட் கிளிக் ஆன் இட் அண்ட் மேக் இட் ஆன். அதாவது ஆஃப்ல இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிக்கோங்க. அந்த கலர் ஃபில்டர் உள்ளார பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கிறது கிரே ஸ்கேல். ஸோ அந்த கிரே ஸ்கேலை கிளிக் பண்றது மூலமா இந்த மோட எனேபிள் பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் நீங்க ஆண்ட்ராய்ட் போன் யூசர்ஸா இருக்கீங்க அப்படின்னா சில போன்ஸ்ல டிஃபால்ட்டா இந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் OnePlus ஓட லேட்டஸ்ட் அப்டேட்ல பாத்தீங்கன்னா இங்க மேலேயே ரீடிங் மோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ரீடிங் மோட நீங்க கிளிக் பண்றது மூலமா உங்களால இங்க பார்க்க முடியும்.
கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்துட்டு இருந்த விஷயம் அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும். ஓகேங்களா? ஒரு மோனோக்ரோமேட்டிக்காக மாறிடும். இன்கேஸ் உங்கள் ஃபோனில் வந்து அந்த ரீடிங் மோடுங்கிற ஆப்ஷன் இல்லை, ஆர் நீங்கள் ரீடிங் மோடு கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஆகலை அப்படிங்கும் போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செட்டிங்ஸ்க்கு போய்க்கோங்க. ஸோ செட்டிங்ஸில் வந்து டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்க்கு போங்க. இன்கேஸ் உங்கள் ஃபோனில் டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படின்னா அது எப்படி எனேபிள் பண்ணுறதுங்கிற வீடியோ வந்து ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸ் பேக் நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அது மூலமாக கூட அதை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ டெவலப்பர் ஆப்ஷன்ஸை எனேபிள் பண்ணதுக்கப்புறம் டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் போங்க. டெவலப்பர் ஆப்ஷன்ஸில் நீங்கள் ஸ்க்ரால் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணி வர வேண்டியதாக இருக்கும். சிமுலேட் கலர் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அந்த சிமுலேட் கலர் ஸ்பேஸ் டிஃபால்ட்டாக டிசேபிள்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் இதில் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மோனோக்ரோமாசி, அதே மாதிரி இன்னும் 3 விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் மோனோக்ரோமாசி கொடுக்கறது மூலமாக பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடுது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்டையர் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும். நீங்கள் வாட்ஸ்அப் போனாலும் சரி, யூ வில் ஃபைண்ட் திங்ஸ் டு பி இன் பிளாக் அண்ட் ஒயிட். அதே மாதிரி நீங்கள் ஈவன் இன்ஸ்டாகிராம் போனீங்கன்னா கூட யூ வில் ஃபைண்ட் திங்ஸ் டு பி இன் பிளாக் அண்ட் ஒயிட். ஓகே? So entire phone has been changed into monochromatic or grayscale or black and white. ஓகேங்களா? ஸோ இப்போ அகைன் இதை வந்து பேக் டு நார்மல் போகணும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த செட்டிங்ஸில் இருக்க அந்த டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்க்கு போயிட்டு அந்த சிமுலேட் கலர் ஸ்பேஸில் மோனோக்ரோமாசியை டிசேபிள் பண்ணிட்டோம்னா வில் பி பேக் டு கலர். ஓகேங்களா? ஸோ சிமிலர் ஆப்ஷன் இஸ் தேர் இன் ஆப்பிள் ஆல்சோ. ஸோ இந்த ஆப்ஷன் மூலமா உங்களால நார்மல் கலர் அண்ட் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஆப்ஷன்ஸ்க்கு டாகிள் பண்ண முடியும். ஓகேங்களா? இது மூலமா என்ன ஆகுது அப்படின்னா, நான் வந்து ஒரு பர்டிகுலர் ரிசர்ச் பேப்பர்ல இருந்து இதை படித்தேன். அதை அப்படியே உங்களுக்கு வந்து படிச்சுட்டு மொழிபெயர்க்கிறேன். யூசிங் ஃபோன்ஸ் இன் கிரேஸ்கேல் மோட் ரிமூவ்ஸ் நியூரலாஜிக்கல் ரிவார்ட்ஸ். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஃபோனை கலரா கான்ட்ராஸ்டா பார்க்கும் போது நமக்கே தெரியாம இதை பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணுது இல்லைங்களா? அந்த பார்த்துட்டே இருக்கலாம்னு சொல்லக்கூடிய தன்மையை நியூரலாஜிக்கல் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து அதை ஸ்டாப் பண்ணிடுது. அண்ட் ஆல்சோ வாட் இட் டஸ் இஸ் இட் ரீடைன்ஸ் த யூட்டிலிட்டி வேல்யூ ஆஃப் அவர் ஃபோன். அதாவது நம்ம ஃபோன்ல யூஸ் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்க போகுது. ஆனா திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபீலை மட்டும் அது கட் ஆஃப் பண்ணிடுது. நான் இது உண்மையாவே ட்ரை பண்ணி பார்த்தேங்க. ஐ ஸ்டார்டட் யூசிங் ஃபோன் இன் கிரே ஸ்கேல் மோட் ஃபார் குவைட் சம் டைம். அதுல நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஓகே இது வித்தியாசமே இருக்கே அப்படின்னு ஒரு தோணுச்சு. ஆனா யூஸ் பண்ண வந்து என்னடா இந்த போனை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இன்டர்னலா வந்துச்சுங்க. இட் மேட் மீ டு ரிவர்ஸ் பேக் டு கலர். திரும்பி கலருக்கு போயிட்டு அதை யூஸ் பண்ண தோணுச்சு. அப்புறம் வந்து இல்லை, நான் கண்டிப்பா இந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு கொஞ்சம் டிட்டர்மெண்டா நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, ரொம்ப நேரம் நான் இன்ஸ்டாகிராம்ல இல்லை. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணும்போது கலரெல்லாம் இல்லை, பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் இருந்துச்சு. ஸோ அதை ஸ்க்ரால் பண்ணணும்னு எனக்கு தோணலை. ஐ வெண்ட் அவுட் ஆஃப் இட். வாட்ஸ்அப்லயும் பார்த்தேன். முன்னெல்லாம் வந்து குரூப்பை ஃபுல்லா நோண்டி பார்த்துட்டு இருப்பேன், ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு இருப்பேன், மெசேஜஸும் பார்த்துட்டு இருப்பேன். டைப் பண்றது கூட எமோஜிஸை போய் இந்த கலர் நல்லா இருக்கா அந்த கலர் இருக்கான்னு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இந்த பிளாக் அண்ட் ஒயிட் மோடுக்கு மாறினதுக்கு அப்புறம் எதுக்கு ரிப்ளை பண்ணுமோ அதுக்கு மட்டும் தான் ரிப்ளை பண்ணேன். என்னோட டெக்ஸ்டிங் டைம், வாட்ஸ்அப் டைமும் சப்ஸ்டான்ஷியலா ரெடியூஸ் ஆச்சு. இது மூலமா நான் ப்ரொடக்டிவா ஃபீல் பண்ணேன். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ஃபீல் பண்ணது என்னன்னாங்க, முன்ன வந்து நான் இந்த மொபைல் போன்ல ஃபுல் கலர்டா இருக்கும் போது யூஸ் பண்ணிட்டு நார்மல் லைஃப்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மொபைல் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு, இந்த வேர்ல்டு அட்ராக்டிவா இருக்கு, ஆனா நம்ம ரியல் லைஃப் அந்த அளவுக்கு கான்ட்ராஸ்டா இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. வேற இப்போ நான் பிளாக் அண்ட் ஒயிட்ல யூஸ் பண்ணிட்டு ரியல் லைஃப் ஒரு ரியல் வேர்ல்டை பார்க்கும் போது ரியல் வேர்ல்ட் கலர்ஃபுல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ திஸ் இஸ் ஒன் திங் விச் ஐ ரியலி ஃபெல்ட் குட் அபவுட். ஓகே, நம்ம ஏதோ ஒன்று கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம் போல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் உள்ளார வந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா வந்து ரொம்ப சிலர் தான் டெக்ஸ்ட் பண்ணேன், ரொம்ப தேவையானதுக்கு மட்டும்தான் மொபைலை யூஸ் பண்ணேன். அது மூலமா ரியல் லைஃப் பீப்புளோட நான் மோர் டைம் ஸ்பெண்ட் பண்ணேங்க. வித் வைஃப், வித் சில்ட்ரன், வித் ஃபேமிலி அண்ட் ஆல்சோ வித் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து மொபைல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணதை விட ரியல் லைஃப்ல நான் அதிகமா ஸ்பெண்ட் பண்றதை நான் உணர்ந்தேன். இது எனக்கு ஒரு பாசிட்டிவா தோணுச்சு. ஸோ இந்த வீடியோல நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்க கூட ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டாவே இருக்கிறது கொஞ்சம் டஃபா தான் இருக்குங்க. இன்னும் நான் அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வேற நான் நெட்ஃபிளிக்ஸ் யூஸ் பண்றேன் ஆர் ஏதாவது வீடியோ ஸ்ட்ரீமிங் பாக்குறேன், அந்த டைம்ல மட்டும் ஐ ரிவர்ட் பேக் டு கலர்ஸ். ஆர் ரொம்ப ரிக்வயர்டா கலர் பார்க்கணுங்கும் போது ஐ ரிவர்ட் பேக் டு கலர் தான். ஆனா
ப்ரொடக்டிவா இருக்கிற டைம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படிங்கும்போது மோஸ்ட்லி நான் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற டைம்ல ஐ ஸ்விட்ச் பேக் டு திஸ் பிளாக் அண்ட் ஒயிட் மோட். அது மூலமா என்னால் ப்ரொடக்டிவா இருக்க முடியுது. ஓகேங்களா? நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்கு, யூஸ் பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கொடுக்கும் அப்படின்னுங்கிறத நம்புறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த வீடியோட பர்பஸே. ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க பாலாஜி மணிக்குமரன். நன்றி, வணக்கம்.